உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற நல்ல சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். One winner will be chosen every day. A total of 100 winners get to meet me. Buy the new Addiction Deo Pack and check for a scratch code. SMS Addiction space code to 56. இந்த நிகழ்ச்சி சிறுவர்கள் மட்டுமல்லாது நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள், அரசு அதிகாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடியது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கோ இது உரித்தானது அல்ல. ஆரோக்கியம் என்பது எல்லா மதத்தினருக்கும் தேவைதானே, ஆண் பெண் சிறுவர்களுக்கும் தேவைதானே. அற்புதமான கலை. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளிக்கூட விளையாட்டுக்கள் எல்லாம் நம்மால் விளையாட முடியாது. நாம் பார்க்கலாம், பந்து விளையாட வேண்டுமென்றால் இருவர் வேண்டும், கிரவுண்டு வேண்டும். அதே போன்று குதிப்பது, தாண்டுவது, ஓடுவது எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டும். அதற்காக தேடி போக வேண்டும். கிராமங்களிலே எங்கே நீச்சல் குளம் இருக்கின்றது? கிடையாது. அங்கே பந்து எங்கே போய் விளையாடுவது? ஆகவே இது நாமவே நமது வீட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் அல்லது மரத்தடியிலே போய் உட்கார்ந்து கொண்டு இந்த ஆசனத்தை நாம் செய்து முடித்து விடலாம். ஆரோக்கியம் நமக்கு தானாக கிடைக்கும். ஆரோக்கியம் என்பது கடையிலே போய் வாங்கக்கூடியது அல்ல. நாமே நமக்கு மூச்சு பயிற்சியும் ஆசனமும் இயற்கை உணவுகளும் நமக்கே கிடைக்கின்றது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நமது அரங்கிற்கு வந்திருப்பவர் சரவணன். அவர் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சிறுவயது முதல் ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த ஆசனம் ஒரு ஆசனம் மட்டும் செய்து கொண்டு மாணவர்கள் பள்ளிக்கு சென்று விடலாம். நினைவாற்றல் பெருகிவிடும். பாடத்தை கேட்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அந்த பாடத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். பள்ளிக்கூடத்தில் போய் பாடத்தை வீட்டில் போய் பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, டியூஷன் வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அந்த அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த சக்கராசனம். என் அருமை மாணவரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள், சற்று முன்போங்கள், அப்படியே படுங்கள். காலை நன்றாக உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். காலை சற்று அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக தூக்க வேண்டும். விருட்டென்று தூக்க கூடாது. முதுகில் பிடிச்சு கொள்ளும். கையை அப்படியே லேசா உள்ள நகர்த்துங்க. ஆர்ச் போன்று வளைவு. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது. தலையிலிருந்து உச்சங்கால் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகள், முட்டுக்கள், பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, கையில் உள்ள கரண்டை, கை முட்டுக்கள்,
72,000 நாடி நரம்புகள் எல்லாம் வளைக்கப்படுகின்றன. அந்த நரம்புகள் இழுக்கப்படுகிறது. இதை பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். முகத்துக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் உண்டு தள்ளுது. மெதுவாக இறக்குங்க. ஒரு 2 முறை 3 முறை காலையிலும் மாலையிலும் மாணவர்கள் இதை செய்து பார்த்தாலே அவர்களுக்கு எவ்வளவு சுறுசுறுப்பு கிடைத்துள்ளது என்பதை பார்க்கலாம். அப்படியே திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்ய போகிறார் பார்க்க வேண்டும். கை எப்படி வைக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். சில பேர் சொல்லலாம், நான் குண்டாக இருக்கிறேனே, எப்படி தூக்க முடியும், எப்படி வளைக்க முடியும், எனது உடம்பு வளைக்க முடியுமா என்றெல்லாம் கேட்கலாம். முடியும், எந்த வயதிலும் முடியும். எப்படி குண்டானாலும் முடியும். உடலை குறைக்கலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம் வீட்டிலே மத்தியிலே ஒரு துண்டை போட்டு அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பிடித்து கொண்டு அவரை தூக்கி ஆரம்ப கட்டத்தில் நாம் உதவி செய்ய வேண்டும். மெதுவாக இறக்குங்க. முதுகுக்கு மத்தியிலே ஒரு நீண்ட துண்டை போட்டு அங்கே ஒருவர் இங்கே ஒருவர் பிடித்து கொண்டு நாம் மெதுவாக தூக்கினால் இவரை இலகுவாக தூக்கி விடுவார். அப்புறம் தானாகவே தூக்கி விடுவார். நன்றாக மூச்சு இழுங்கள். அப்படியே திரும்புங்கள் அந்த பக்கமாக. பல கோணங்களில் காட்டப்படுகிறது, நீங்கள் பார்க்க வேண்டும். கையை உள்ளே இழுங்கள், காலை உள்ளே இழுங்கள். அல்லது 4-5 தலவாணி வைத்துக்கொண்டு அதில் படுத்துக்கூட இந்த ஆசனத்தை பண்ணலாம். தலையணியை நன்றாக ஒரு சமகாலத்தில் சுற்றி முதுகு பக்கம் வைத்துக்கொண்டு அதை மேலே படுத்து இது போல உயரை தூக்கி பழகலாம். எந்த வயதிலும் ஆரம்ப சாதகர்களுக்கு அதை மாதிரி செய்தாலே நல்ல பலன் கிடைக்கும். நல்ல நினைவாற்றல், மூளைக்கு அதிகப்படியான சர்க்குலேஷன். பள்ளிக்கு சென்றாலே பிள்ளைகளுக்கு தூக்கம் வந்துவிடும். பள்ளியிலே தூங்குவார்கள். தூங்குவதற்கே சில மாணவர்கள் பள்ளிக்கு போவார்கள். கீழே இறங்கு. நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்துங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். இன்னும் கொஞ்சம் ரைட்டில் தள்ளி போகணும். நேராக உட்காருங்க. மூச்சு எழுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒரு சின்ன பார்த்தால் கடினமான ஆசனமாக தோன்றும். முடிந்த அளவு முயன்றாலே உங்களுக்கு ஒரு வாரத்தில் முழுமையாகிவிடும். அது 10 நாளில் முழுமையாகிவிடும். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். தலையணையை வைத்து பழக வேண்டும். அல்லது 2 பேர் துண்டை போட்டு நான் சொன்ன மாதிரி பழகினீர்களானாலே போதுமானது. நல்ல பலன் கிடைக்கும். சுறுசுறுப்பாகி விடுவீர்கள். அதிகாலையில் எழுந்திருப்பது என்பதே மாணவர்களுக்கு மிக கடினம். அதுவும் பனிமணி காலங்களில் எழுந்து குளிப்பது என்பதே மிக கடினம். அவைகளெல்லாம் இந்த ஆசனத்தை பழக 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 லகுவாகி விடுகிறது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஒரே ஆசனம் காலையில் எழுந்து 2-3 தடவை போட்டு நம்ம மாட்டுக்கு பள்ளிக்கு போயிடலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினரும், எல்லா மதத்தினரும், எல்லா வயதினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுநாள் நீண்ட நாள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.